உத்தரப்பிரதேசத்துல பிரயாக்ராஜ் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைதானம் இருக்குதுங்க. அந்த மைதானத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்துல வந்து அந்த தெருநாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கத்திட்டு இருக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாய வந்து தொரத்தி விடுறாங்க. "என்னடா இந்த நாயெல்லாம் பயங்கரமா கத்திட்டு இருக்குதே!" அப்படின்னு சொல்லிட்டு தொரத்தி விடுறாங்க. தொரத்தி விட்டு அவங்க போயிடுறாங்க. மறுபடியும் அந்த இடத்த நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நாயெல்லாம் கத்திட்டு இருக்குது. சில நாய்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, குழி பறிச்சிட்டு இருக்குது. "என்னடா இந்த நாய்ங்களால பெரிய தொல்லையா போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கலாம் வந்து நாய தொரத்துறாங்க. தொரத்துனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழி பறிச்ச இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சடலத்தோட கை தெரியுதுங்க. "என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, காவல்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தகவல் தெரிவிக்கிறாங்க. காவல்துறையே வந்து பார்த்தீங்கன்னா, சம்பவ இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பிரேதம் என்ன அப்படின்னு சொல்லி தோண்டி எடுக்குறாங்க. தோண்டி எடுக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவியோட துப்பட்டாவால கழுத்து இறுக்கப்பட்டிருக்குது. பின்னாடி முதுகுல வந்து பார்த்தீங்கன்னா, கத்தியால குத்திருக்கிறாங்க. அப்பதான் தெரியுது, போலீஸ் வந்து இது ஒரு கொலை அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துறாங்க. உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது தடயங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி அங்க வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பேக் இருக்குது. ஸ்கூல் பேக்க பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேக்ல செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேக்ல ஒரு நோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் நம்பர் எழுதியிருக்குது. அந்த ஃபோன் நம்பர் எடுத்து டயல் பண்றாங்க. நாட் ரீச்சபிள், நாட் ரீச்சபிள் அப்படின்னே சொல்லிட்டு வருது. உடனே காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா, விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, கான்டோன்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போன பொண்ணு ஒண்ணு காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அம்மா வீட்டுக்கு போறாங்க. அந்த அம்மாவ வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து, "இந்த பொண்ணு உங்க பொண்ணா?" அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த சடலத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா பயங்கரமா கதறி எழுகுறாங்க. அத வச்சு பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்க முடிவு பண்ணிடுறாங்க. இது இவங்க பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பொண்ணு எப்படி இறந்தா அப்படின்னு சொல்லிட்டு, வேற ஏதாவது தடயம் இருக்குதா அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க. எந்த ஒரு குழுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையில கிடந்த ஃபோன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அத வச்சு மறுபடியும் டயல் பண்றாங்க. மறுபடியும் நாட் ரீச்சபிள்னு வருது. அதன் பிறகு அந்த நம்பர் மேல டவுட் வருது. டவுட் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்றாங்க. அந்த நம்பர் யாருடைய பேர்ல இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்றாங்க. அந்த ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, அதே பகுதியை சேர்ந்த திலீப் அப்படிங்கிற ஒரு பேர்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஷாக்கு, போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஷாக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திலீப்ங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ராணுவ அதிகாரியா இருக்கிறாரு. போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, திலீப்போட வீட்டுக்கு போறாங்க. போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, திலீப் கேஷுவலா ஹேண்டில் பண்றாப்படி. "என்ன சார் இங்க வந்திருக்கீங்க? என்ன ஏதோ ப்ராப்ளமா?" அப்படின்னு. ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சது. அந்த பொண்ணோட பையில வந்து பார்த்தீங்கன்னா, "உங்க ஃபோன் நம்பர் இருக்குது. அதனால உங்கள விசாரிக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த திலீப்ங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரா சீன் போடுறான். "நான் யார் தெரியுமா? என்ன ஆள் தெரியுமா? நான் ஆர்மில இருக்கிறேன்" குதிச்சு சீன் போடுறான். சீன் போடுறத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்களுக்கு டவுட் வந்துருது. இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கணும். இவன் மேல டவுட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எப்படி விசாரிக்கணுமோ விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சிருக்கிறாங்க. போலீஸ் விசாரிச்சதுல வந்து பார்த்தீங்கன்னா, அடி தாங்க முடியாம திலீப் வந்து உண்மையை ஒத்துக்கிறான். "ஆமா, நான் தான் அந்த பொண்ண கொலை பண்ணேன்" அப்படின்னு. 17 வயது மாணவி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்பிஷன் இருக்குது. என்ன ஆம்பிஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ராணுவத்துல இருக்கிறவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா, "நான் காதலிச்சு திருமணம் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு ஆம்பிஷனா வச்சிருக்கிறா. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, திலீப்ங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டா பழகுறான். ஃப்ரெண்டா பழகிட்டு சேட்டிங் பண்றாங்க. இந்த திலீப் வந்து ஆர்மி ஆஃபீஸர்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அதிர்ச்சி தாங்க முடியல. நம்முடைய எதிர்கால கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ராணுவத்துல இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, காதலிச்சு கல்யாணம் பண்ணணும். இவரு ஒரு ராணுவ அதிகாரியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவர் மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தது காதலா மாறுது. காதல வந்து பார்த்தீங்கன்னா, திலீப் எப்படியெல்லாம் பயன்படுத்தணுமோ அப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிறான். இவனும் வந்து அந்த மாணவியை காதலிப்பா சொல்றான். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கு, பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணா சுத்துறாங்க. சுத்துனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லை மீறி போறாங்க. எல்லை கடந்த உறவு தாண்டி போறாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திலீப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பொண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் ஆயிருக்குதுங்க. இந்த உண்மை அந்த பொண்ணுக்கு தெரிய வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை போடுறாங்க. "நீ சிங்கிளு, உனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லி தானே நான் உன்னை காதலிச்சேன். நீ என்ன தானே காதலிச்ச? நீயும் நானும் 2 பேரும் லவ் பண்ணோம்ல. என்னை ஏன் இப்படி ஏமாத்துற? நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னை நம்பி தானே நான் வந்து என்னை இழந்தேன். உன்னை நம்பி தானே உன் கூட ஒண்ணா சேர்ந்து பழகுனேன். என்னை இப்படி ஏமாத்துறியே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொன்னான். அந்த திலீப் வந்து அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறான். அந்த பொண்ணு ஏத்துக்கவே இல்ல. கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணுது. "இப்பயே கல்யாணம் பண்றேன். இப்பயே கல்யாணம் பண்ணல அப்படின்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன். போலீஸ் ஸ்டேஷன் போய் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். உன்னை அசிங்கப்படுத்துவேன் நானு" அப்படின்னு சொல்லுது. இதனால கேட்டு வெறி அடைஞ்ச திலீப் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை கத்தியால குத்துறான். குத்துனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு இறக்கல அப்படின்றதுக்கு அப்புறம் பொண்ணோட துப்புட்டாவை எடுத்து கழுத்தை நெரிச்சு கொன்னுறாங்க. பக்கத்துல இருக்கிற மைதானத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை புதைச்சிட்டு அவன் போயிடுறாங்க. நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு பேக்ல நம்பர் இருந்திருக்குது. அந்த நம்பர் மூலம் இவன் மாட்டியிருக்கிறாங்க. தன்னுடைய எதிர்கால கனவாலேயே அந்த பெண்
தனது வாழ்க்கையை தொலைச்சிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரி வேற ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னா உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க அந்த பொண்ணுக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டுங்க. இல்லை உங்கள் சொந்தக்காரங்களுக்கு பெண் குழந்தை இருக்குதா அந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி அந்த பொண்ணுக்கு போட்டு காமிக்க சொல்லுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்களை நம்ம வளர்க்கும் போது அவங்களுக்கு நாம தான் பக்கத்தில் இருந்து எடுத்து எடுத்து சொல்லி சொல்லி வளர்த்தி காட்டணும். இந்த மாதிரிலாம் நடக்குது. இந்த டிஜிட்டல் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. நன்மையோட தீமை தான் அதிகமாக இருக்குது. அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.